வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம். இந்த இணைப்பு சாத்தியமா சார்? வி.கே. சசிகலாவுக்கு இப்ப அதிமுகவில் ஏதாவது ஹோல்டு உண்மையிலே இருக்கா சார்? அவர் சொன்னா கேட்பாங்களா யாராவது? இல்ல, அவரும் சிறையிலேருந்து வெளியில வந்த பிறகு நான் கட்சியை ஒற்றுமைப்படுத்துவேன் சொல்லியிருந்தான் இருக்காரு. பட் அவருடைய குரலுக்கு யாரும் செவிசாச்சா மாதிரியே தெரியல. குறிப்பா பழனிசாமி தரப்புலேருந்து ரொம்ப எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல. ரியாக்ஷன் இல்லாத மட்டும் இல்ல, சசிகலாவையே கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் டிடிவி கூட பாத்தீங்கன்னா எடப்பாடியோட சேர மாட்டேன்னு சமீபத்தில் சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் மட்டுமே ஓரளவுக்கு சசிகலா நினைக்கிற மாதிரியான ஓரளவுக்கு சாதகமான ஒரு முடிவு எடுப்பார்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. எடப்பாடி அவர்கள் அவருடைய தனிப்பட்ட முறையில ஒரு ஒற்றை தலைமையா வந்த பிறகு அவர்கிட்ட எந்த ஒரு பொதுக்குழு உறுப்பினர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ யாருமே சசிகலா பின்னாடியோ அல்லது ஓபிஎஸ் பின்னாடியோ போலன்றதை நீங்க கவனிக்கணும். அதே மாதிரி டிடிவி பின்னாடி போலன்றதையும் கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி கட்சி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு லீகலா கூட கோர்ட்ல எந்த விதமான நிவாரணமும் கிடைக்கலன்றதையும் நீங்க பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன்லயும் எந்த விதமான நிவாரணமும் கிடைக்கல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எடப்பாடி குரூப் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு செல்வாக்கு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துக்கிறத பாக்குறோம் நம்ம. அதே மாதிரி அவங்க பாஜக வைத்து தனியா போறதுக்கான ஒரு முயற்சின்னு இப்ப இறங்கிட்டாங்க. ஸோ அவருடைய முக்கியமான நோக்கம் என்ன, நாளைக்கு பாஜக ஓபிஎஸ் அல்லது டிடிவி அல்லது சசிகலாவை சேர்க்கணும்னு சொன்னாங்கன்னா, சப்போஸ் ஒரு கூட்டணி சேர வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது இல்ல அவங்கள சேர்க்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா எடப்பாடி முதல்வர் கேண்டிடேட்டா அவரை போட சொன்னோம். பாஜக கேட்கல. அதனாலதான் நாங்க பிரிஞ்சு வந்தோன்னு ஒரு விஷயத்த அதிமுக தரப்புல சொன்னா கூட, இந்த கூட்டணியில நாங்க சேரதாருன்னா நீங்க ஓபிஎஸ்சியும் தினகரனையும் சசிகலாவையும் நீங்க சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான ஒரு டிமாண்ட ஏற்கனவே பாஜக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிமாண்ட பாஜக இதுவரையும் ஒத்துக்காத இருக்கிறதுனாலதான் இன்னும் இந்த அவங்க 2 பேருக்குள்ள அந்த உடன்பாடு வரல, பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்கு. தேர்தலுக்குள்ள அவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. வேற ஏதோ ஒரு டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனா சேர்ந்துருவாங்கன்ற ஒரு பேச்சும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இவர்கள் 2 பேரும் ஓபிஎஸும் சசிகலாவும் இணைந்தால் பாஜக நாளைக்கு யார்கிட்ட ஆர்கனைசேஷன் இருக்கோ இன்ஸ்டிடியூஷன் இருக்கோ அவங்க கூட தான் சேருவாங்க. அதனால சசிகலா பின்னாடியோ ஓபிஎஸ் பின்னாடியோ எவ்வளவு பேர் இருக்காங்க, அவர்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்றது ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி எடப்பாடிக்கும் என்ன ஓட் பேங்க் இருக்கு தனியா வந்த பிறகு அதுவும் இனிமேல் தான் நிரூபிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறத பாக்குறோம் நம்ம. பாஜகவுக்கே தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கா இல்லையான்றது இனிமேல் தான் நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதனால எல்லோருமே தன்னுடைய ஓட் பேங்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால எல்லோருமே ஒன்று சேர்வது நல்லதுன்றது பாஜகவோட நினைப்பா இருக்கு. ஆனால் ஓபிஎஸும் சசிகலாவுக்கும் பின்னாடி என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாத போது கண்டிப்பாக பாஜக கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. அவர்களுக்கு இருக்கிற ஒரே வழி மீண்டும் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் எடப்பாடியோட அதிமுகவை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும். தேர்தலில் தோற்கடிச்சு மீண்டும் ஒற்றுமையா இருந்தால் கட்சி வெற்றி பெறும் என்ற எண்ணத்தை உருவாக்கினால் மட்டுமே மீண்டும் அவர்களுக்குரிய ஒரு பதவி வருமே தவிர இந்த மாதிரி தனித்தனியாக போராடி கொண்டிருந்தாலோ அல்லது பாஜகவோடு சேர்ந்து போராடினாலோ ஒரு பலனும் கிடைக்காது என்பது என்னுடைய கருத்து.